ஹாய்ங்க, நான் முனிஸ். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பர் ஹெல்த்தியான பாத் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்லி பார்க்க போகிறோம். ஸ்பெஷலாக இது வந்து என் பசங்களுக்காகவே நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் யாராவது பாய் பேபிஸ் வச்சுருக்கீங்க, பாத் பவுடர் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் இந்த ரேஷியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வந்து இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு மெயின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேப்ப இலை தான். நம்ம வந்து ஒரு 2 கை ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு 2 பஞ்ச் அளவு வேப்ப இலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் வெயில் இல்லாமல் நிழல்லையே வச்சு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 500 கிராம் பச்சை பயிறு, 500 கிராம் சிவப்பு துவரம்பருப்பு இருக்கு இல்லையா, அதில் ஒரு 500 கிராம், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 500 கிராம், ஓட்ஸ் ஒரு 500 கிராம் எடுத்துக்கோங்க. இது கூட நான் பன்னீர் ரோஸ் வந்து ட்ரையானது இருக்கும் இல்லையா, நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு 350 கிராம் வந்து வாங்கியிருக்கேன். நம்ம பன்னீர் ரோஜாவை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நம்ம அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு, அதாவது அந்த காம்பு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்மளால் காய வைக்கிற அளவுக்கு டைம் இருக்குது அப்படின்னா தாராளமாக காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து ட்ரையாகவே கடையில் வாங்கிக்கிட்டேன். ஆனால் இதில் வந்து நிறைய குச்சி இலை அதெல்லாமே இருக்கும். அதை எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் இவ்வளோ குச்சி இலை இது எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே நான் பிரித்து எடுத்துக்கிட்டேன். நான் அன்றைக்கி காய வைக்கும்போது பார்த்திங்கன்னா வெளியே வந்து நல்ல காற்று ஓயாமல் அடிச்சுட்டே இருந்தது. அதனால் வந்து துணி வந்து விரிக்காமல் தாம்பலத்தில் மிக்ஸ் பண்ணி ஒரு நாள் வந்து காய வச்சேன். 2வது நாள் வந்து காற்று அந்தளவுக்கு இல்லை. அதனால் துணி விரித்து ஃபுல்லாகவே நல்லா நொறுங்க காய வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த பொருள் எல்லாத்துக்கும் கூட பச்சரிசி, மாவு பச்சரிசி இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 500 கிராம் எடுத்து அதையும் நல்லா 2 நாள் வெயிலில் காய வச்சுக்கோங்க. முன்னாடியே வேப்பலை வந்து ஒரு வெயில் இல்லாமல் நம்ம காய வச்சு எடுத்துக்கணும். ஓரளவுக்கு வந்து ஈரப்பதம் இல்லாமல் உதிரியாக காய வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்புறம் 2 நாள் இந்த பொருள் காய வைக்கும்போது, அது வெயிலில் காய வைக்கும்போது நல்லா நொறுங்கி வந்துடும். இந்த பவுடர் செய்யும்போது நல்லா நுர வேணும் அப்படின்னா 500 கிராம் டு 600 கிராம் அளவுக்கு நம்ம பூந்திக்காய் வாங்கி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அது வாங்கி சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இந்த தடவை அதெல்லாம் சேர்க்கலை. ஏன்னா அப்பப்போ வந்து ஃபேஸ் மாஸ்க்காகவும் நான் யூஸ் பண்ணுவேன் இந்த பவுடரை. அதனால் வந்து நான் அதெல்லாம் வந்து சேர்க்காம நுர வராமல் பவுடர் எப்படி அரைக்கணுமோ அந்த மாதிரி வந்து அரைச்சிருக்கேன். இப்போ 2 நாளுக்கு அப்புறம் 2 நாள் நல்லா நொறுங்க காய வச்சு நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட வந்து நான் ஒரு 200 டு 250 கிராம் அளவுக்கு முல்தானி மெட்டி பவுட்ரு வந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் பவுட்ரை நம்ம அரைச்ச பொடியை சேர்த்து இது கூட முல்தானி மெட்டியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதை ஸ்டோர் பண்ண போகிறேன். இந்த பவுடரை வந்து நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறோம். பவன் குட்டிக்கு 1 இயர் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. நான் அவருக்குமே யூஸ் பண்ணுறேன், பசங்களுக்கும் யூஸ் பண்ணுறேன். நானுமே அப்பப்போ வந்து ஃபேஸ் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுவேன். நம்ம என்ன தான் நேச்சர் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி பொடி ரெடி பண்ணாலும் கூட எப்போவுமே வந்து இந்த மாதிரி பாத் பவுடர் யூஸ் பண்ணும்போது ஏற்கனவே ட்ரை ஸ்கின்னாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை ஸ்கின் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க மட்டும் இந்த மாதிரி பொடி யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதை வந்து நம்ம குளிக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வெறுமனே இந்த பவுட்ரு யூஸ் பண்ணுறதுக்கு தண்ணி இல்லை பால் கூட 2ல் எதில் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது கர்ட் சேர்த்து கூட இதை யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.